நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் தான். அந்த டாபிக் பேர் பேரலக்ஸ் மெத்தடு. இது பேஜ் நம்பர் 14ல் இருக்குது, புக்கில் செக் பண்ணிக்கோங்க. பேரலக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரலக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் எப்படின்னா அது பேக்ரவுண்டு வச்சு அது டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்த மார்க்கர், ஒரு பென்சிலு இல்லை மார்க்கர் எதனா ஒரு ஆப்ஜெக்ட் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு ஒரு கண்ணில் பார்த்தாலே தெரியும். ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் பாருங்கள், பேக்ரவுண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதே இன்னொரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணில் பாருங்கள், பேக்ரவுண்டில் வேறு ஆப்ஜெக்ட் இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இடத்துல இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறது, அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பேரலக்ஸ் மெத்தடு. இது ஒரு டாப்பிக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக பேரலக்ஸ் மெத்தட்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லெஃப்ட் ஐயில் பார்த்தோம், ரைட் ஐயில் பார்த்தோம்ல, ஸோ அதை போட்டுடலாம். லெஃப்ட் ஐ ஒன்று, தென் ரைட் ஐ ஒன்று, 2 ஐயில் பார்த்துருக்கோம். வியூ இங்கே லெஃப்ட் ஐலேருந்து இது ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இப்போ பென்சில் எதனா ஒரு ஆப்ஜெக்ட்னே வச்சுப்போம், ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா. இது லெஃப்ட் ஐலேருந்து பார்த்தா இப்படி ஒரு ஆங்கிள் பார்ப்போம், ரைட் ஐலேருந்து பார்த்தா இப்படி இருக்கும். 2 ஆங்கிளில் இருக்கும், ஓகேவா. இங்கே ஒரு லென்த் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட்டு. இந்த 2 ஆங்கிளுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து பார்த்தா 2 டிஃப்ரெண்ட் சைடு போதில், 2 டிஃப்ரெண்ட் சீரியர் தான் டீட்டா. இது ஆங்கிள், இது ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ்னுவாங்க. இது ஆங்கிள். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, இந்த இங்கே டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸை நம்ம எதனா ஒன்று வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த் லெஃப்ட்டு ரைட்டு, இதை என்ன எதனா ஒன்று ஏன்னே வச்சுப்போம். ஏ, இந்த டிஸ்டன்ஸ் தான் 2 ஐக்கு டிஸ்டன்ஸு ஏ. அப்புறம் இங்கேருந்து இங்கே போதில், இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஏலேருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஐயில் ஒன்று பார்த்துருக்கோம், ரைட் ஐயில் ஒன்று பார்த்துருக்கோம். அப்போ அது மிடில்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எல்லுக்கும் ஓக்கும் இருக்குல்ல, ஹைட் டிஸ்டன்ஸ், அது என்ன எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இதே டிஸ்டன்ஸ்னா இதுவும் சேம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே எக்ஸு. அப்போனா எல்லு ஓ இருக்கிறது எல்லுக்கும் ஓக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸு. அதே தான் 6 ஓக்கும் இருக்கிறதும் எக்ஸு தான். ஸோ இது 2 ஐட்டம் எக்ஸு, ஓகேவா. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸு எல் 6 டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ஏன்னு எடுத்துருக்கோம். எல் 6க்கு இருக்கிற டிஸ்டன்ஸு ஏ. அப்புறம் இந்த டீட்டா இது பேர் தான் ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ்னுவாங்க. பேரலாக்ஸோட ஆங்கிள், சும்மா ஆங்கிள் நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ், ஓகேவா. டீட்டா தான், இதுதான் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த டீட்டா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த 3 டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எல் ஓ ஆர், இது 3 சேர்ந்தது தான் ஆங்கிள். எல்லு, அது லெஃப்ட் ஐ, அந்த மிடில், அப்புறம் 6, 3 சேர்ந்தது தான் டீட்டா. இதுதான் ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸு. மொத்த ஆங்கிளும் வர்றது தான் ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸு. இப்போ இது புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கணும். லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இது கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் டீட்டாவிலேருந்து பாருங்கள். டீட்டாவை கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா, டீட்டா ஈக்குவல் டு, அதான் லென்த்து ஹைட்டை கால்குலேட் பண்ணணும். லென்த் என்னது, எல்ஆர். எல்ஆர் லென்த்தா, எல்ஆர் பை ஹைட் என்னது, எல்ஓ. எல்ஓ இல்லை ஆர்ஓ, 2 எது வேணாலும் போடலாம். நம்ம எல்ஓ போடலாம், இல்லை ஆர்ஓ, எது வேணாலும் போடலாம். ஆனால் நம்ம மேலேயே போட்டோம்ல, எல்ஓக்கு என்ன போட்டிருக்கோம், எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். எல்ஓ ஆர்ஓ ரெண்டுமே எக்ஸ் தான். ஸோ இந்த டீட்டா ஈக்குவல் டு, கீழே எல்ஓ ஆர்ஓ என்னது, எக்ஸு. ஸோ எல்ஆர் என்ன போட்டிருக்கோம், எல்ஆர் ஏன்னு எடுத்துட்டோம் ஒரு டிஸ்டன்ஸை, ஏ பை எக்ஸு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஹைட் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எல்ஓ இல்லை ஆர்ஓ, இது ஹைட்டு தான், நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னது, எக்ஸு தான் அது. அப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா இது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை டீட்டா. இதுதான் பேரலாக்ஸ் மெத்தடு. எக்ஸு தான் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏவும் டீட்டாவோட வேல்யூ, அந்த ஆங்கிளோட வேல்யூவும் ஏவோட கீழே இருந்து கேட்குற 2 ஐக்கு டிஃப்ரென்ஸு, அந்த வேல்யூவும் கிடச்சிதுன்னா நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இதுதான் லென்த்து. நார்மலாக கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்டார்ஸு, அந்த மூணு, அது மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதான் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை டீட்டா. இதுதான் ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ். இதை நான் எக்ஸாம்பிளுக்கே நீ எங்கடா இறங்கிட்டு இருக்க, மேலே இரு, ஓகேவா. இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஒரு இதுவாக போட்டு காட்டுறேன். இது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணுவோம். அதான் 3க்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இது 3
இப்போ 3க்கும் எர்த்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 3 இங்கே இருக்க வச்சுக்கோங்க. இதுதான் 3. 3லேருந்து அதான் 2 வியூ மாதிரி வரும்ல, இன்சைட் ஒரு வியூ பார்ப்போம், இன்சைட் ஒரு வியூ பார்ப்போம். இன்சைட் வியூ வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இன்சைட் வியூ வந்து வியூ வச்சுக்கலாம். அதான் போன இதில் வந்து லெஃப்ட் ஐ ரைட் ஐ பார்த்தோம், அது மாதிரி ஏ வியூ 2 சைட்லேருந்து பார்ப்பாங்க. இதுதான் நம்ம எர்த்து. இது 3 எர்த்தை வந்து ஒரு இப்படி வரைஞ்சி இப்போ எர்த்தை ஏபி எர்த்துக்கா. எர்த்தோட 2 பெரிய டயமீட்டர் ஆப்போசிட் தான் வந்து ஏபி ஆப்போசிட்டு. எர்த்தோட சென்டரை வந்து சின்னு வச்சுக்கலாம். எர்த்தோட சென்டர் இது, ஓகேவா. தென் இங்கே இருக்கிறது டீட்டா. பொன்னாட்டி சொன்னால அந்த ஆங்கிள் 2த்துக்கும் ஆங்கிள் வருது டீட்டா. அப்புறம் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப வியூ வந்து தாண்டி போகக்கூடாது, இந்த வியூக்குள்ளே தான் இருக்கிறதுனால இந்த வியூ வந்து இது டீட்டா 1, இது டீட்டா 2. ஸோ இந்த ஆங்கிள் இது டீட்டா 1 டீட்டா 2, இது S1 S2. இதை நம்ம சும்மா என்னென்னா வச்சுக்கலாம். ஓகேவா. போன வாட்டி நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே தான். இதில் S1 S2 இந்த டீட்டா 1 டீட்டா 2 வரதுலாம் டிஃபரெண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? டீட்டாலேருந்து கண்டுபிடிக்கிறது ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ். ஆங்கிள் ஆஃப் பேரலாக்னா அந்த டீட்டாவில் என்னென்ன வேல்யூ மொத்தமாக வருதோ மொத்த ஆங்கிளே கண்டுபிடிக்கிறது. அப்போனா இதில் என்னது ஆங்கிள் எங்கேருந்து வருது? ஏல ஆரம்பிக்குது, ஏலேருந்து MB. அப்போ AMB வந்து என்ன வரும்? டீட்டான்னு வரும். அதான் இந்த 2 டீட்டா இருக்குல்ல, இந்த சைடு டீட்டா 1 டீட்டா 2 இருக்குது. ஸோ அந்த டீட்டா 1 + டீட்டா 2 ஈக்குவல் டு டீட்டா. அவ்வளோதான். இந்த ஆங்கிள் வந்து AMBயோட ஆங்கிளோட இது வந்து டீட்டா. இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ். இதுதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட்டை கண்டுபிடிக்கணும். போனாட்டி வந்து நம்ம இங்கே வேல்யூலாம் எடுத்துக்கிட்டோம், இதில் வேல்யூ எடுக்காமையே சும்மாவே கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்? லென்த்து கண்டுபிடிக்கணும். ஏலேருந்து M, இங்கே பிலேருந்து M ரெண்டும் ஒன்று தான், சிலேருந்து M இதை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? போனாட்டி மாதிரி டீட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு என்னது? இந்த லென்த்து என்னது? ஏபி இருக்கா, ஏபி பை என்ன போடுவோம்? இந்த ஹைட் என்னது? AM இல்லை BM 2 இருக்குது. அதை போனாட்டி மாதிரி AM இல்லை BM எது வேணாலும் போடலாம், ஓகேவா. AM BM வந்து நம்ம CMனு கூட போட்டுக்கலாம். C மிடில் இருக்குல்ல, அது சிம்பிளாக வந்து டீட்டா ஈக்குவல் டு AB பை CM. டீட்டா ஈக்குவல் டு இது போடலாம், CMனு போடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸு CM தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு டீட்டா வேல்யூவும் இந்த லென்த்தோட வேல்யூவும் தெரியணும். போனாட்டி பார்த்தா அதே தான், சிம்பிள். அப்போ இது இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இது இங்கே வந்துச்சுன்னா இது இங்கே போயிடும். அப்போனா CM ஈக்குவல் டு AB பை டீட்டா. இதுதான் வந்து லென்த்து. இவ்வளோதான், சிம்பிள். இதுதான் பேரலாக்ஸ் மெத்தட். இதில் வந்து நமக்கு வேல்யூ இல்லை. இப்போ நமக்கு வேல்யூ உங்களுக்கு எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். டீட்டாவோட ஆங்கிள் வேல்யூ கொடுத்துருவாங்க, அப்புறம் இந்த லென்த்தோட வேல்யூ கிடச்சிட்டாங்கன்னா மீது உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு தான் வந்து CM ஈக்குவல் டு AB பை டீட்டா. இதுதான் வந்து பேரலாக்ஸ் மெத்தட். போனாட்டி போட்ட மாதிரியே தான், சிம்பிள். இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மூன் டு எர்த். இது நான் இருக்கிறேன், இது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மூன் டு எர்த். அதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மூன் டு எர்த் வந்து நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். நமக்கு டீட்டா வேல்யூவும் ஏபி வேல்யூவும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். CM தான் ஹைட்டு. போனாட்டி வந்து நம்ம இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ மாதிரி எடுத்துக்கிட்டோம். இஃப் ஏபி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துரும், இங்கே கூட ஏபி எக்ஸ்ன்னு எடுத்துடலாம். இல்லை ஹைட்டு வந்து நம்ம எடுத்தோம் ஏஎம் வந்து ஒரு வேல்யூ மாதிரி எடுக்கலாம். இஃப் இல்லைனா இப்படியே கூட போடலாம். CM வந்து AB பை டீட்டா. இதுதான் பேரலாக்ஸ் மெத்தடு. இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வேறு எதனா டாபிக் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. இதே ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் தான், அவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸு, அதான் +1 இல்லை, வேறு எதுல இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால், ப்ளஸ் ஃபிசிக்ஸ்னும் இல்லை, வேறு எதுலேருந்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே பாய். இது புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா வேணுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.